Next question, example 2.3. Show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q. So question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா show that the square of an odd integer. So ஒரு odd integer நம்ம square பண்ணோம்னா and is of the form 4q plus 1. அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னா 4q plus 1 என்ற ஃபார்மேட் இருக்கும். q வந்து ஒரு integer. So solution, let x be any odd integer. So x ன்னு ஒரு number consider பண்ணுறோம். அது எந்த odd integer வேணாலும் இருக்கலாம். Since any odd integer is one more than an even integer. So எந்த odd integer எடுத்தாலும் அது one more than the even integer இருக்கும். So we have x is equal to 2k plus 1 for some integer k. So இதில் 2k ன்றது நம்மளோட even integer plus 1 அப்படின்னு சேர்த்தோன்னா அது நம்மளோட odd integer கன்சிடர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோ தட் த ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஆட் இன்டீஜர், இதை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் நம்மளுக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதுதான் a plus b whole square ஓட formula. ஸோ அதே மாதிரி இதை expand பண்ணிக்கலாம் which is equal to a square is nothing but 2k the whole square plus b square ஓட value 1 square plus 2 into a into b. So which is equal to 4k square plus 1 plus 2 2s are 4, so 4k which is equal to standard formula எழுதுறோம். So 4k square plus 4k plus 1 which is equal to இப்போ இதுலேருந்து ஏதாவது simplified form எழுத முடியுமா இல்லை காமனாக ஏதாவது வெளியே எடுக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கேயும் 4k இருக்குது, இங்கேயும் 4k இருக்குது. ஸோ 4k காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ரிமைனிங் k plus 1, ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 which is equal to your x square. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா k into k plus 1ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து qன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ which is equal to 4k plus 1 where q is equal to k into k plus 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம எந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா which is equal to 4q plus 1ன்ற ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம். where q is equal to k into k plus 1. q வந்து ஒரு இன்டீஜர். ஸோ q is some integer. எந்த இன்டீஜராக வேணாலும் அது இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கொஷினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q. ஸோ நம்ம அதே மாதிரியே எக்ஸோட வேல்யூ கன்சிடர் பண்ணோம், அதுக்கு ஸ்கொயர் பண்ணோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்மாட் 4q plus 1ல் வந்துருச்சு. ஸோ q is an integer. Next exercise 2.1. First question, find all positive integers when divided by 3 leaves remainder 2. ஸோ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அந்த இன்டீஜர் எப்படி இருக்கணும்னா when divided by 3 leaves remainder 2. ஸோ அந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணனா உங்களுக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கணும். ஸோ அது என்னென்ன நம்பர், எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ஒரு 2 or 3 கண்டுபிடிச்சா போதும். ஸோ வாங்க சொல்யூஷன் போகலாம். ஸோ சொல்யூஷன் கொஷினில் என்ன ஃபைண்ட் பண்ணணுமோ அதை திருப்பி எடுத்து எழுதியிருக்கோம். டு ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் விச் when divided by 3 leaves remainder 2. அப்படின்னா இதை காங்க்ருவெண்ட்டில் எழுதணும் அப்படின்னா a is congruent to mod 3. ஸோ நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா தான் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மா படி ஃபஸ்ட் அதோட டெஃபினேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். let a and b be any two positive integers, then there exists a unit integer q and r such that a is equal to bq plus r where 0 is less than or equal to r is less than mod 3. ஏன் இங்கே mod 3 நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஏன்னா அந்த நம்பரை நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட bயோட வேல்யூ 3 அண்ட் ரிமைண்டர் r வந்து 2. ஸோ அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏயோட வேல்யூ தெரியும், சாரி ஏயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும், பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 3 அண்ட் ரிமைண்டர் ஆரோட வேல்யூ 2. ஸோ இப்போ நம்ம க்யூக்கு ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஏன்னா நம்மளை ஃபைண்ட் ஆல் த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம க்யூக்கு 0 1 2 3 அப்படின்னு வேல்யூ கொடுக்க நம்மளுக்கு ஏவோட வேல்யூ ஒன்று ஒன்றா கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணி a is equal to 3q plus r அப்படின்றத ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ put q is equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு q-க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் a-ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 3 into 0 plus 2 which a is equal to 2. ஸோ இப்போ q-க்கு நம்ம 0 கொடுத்தோம்னா நம்மளுக்கு a-ஓட வேல்யூ 2 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் put q is equal to 1. So q is equal to 1 na a is equal to 3 into 1 plus 2 which is equal to 3 plus 2. A is equal to 3 plus 2 is 5. So next put q is equal to 2. So next q க்கு 2 என்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். So a is equal to 3 into 2 plus 2. So 3 2s are 6, 6 plus 2, a is equal to 8. ஸோ இப்படி நம்ம க்யூக்கு ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளை ஃபைண்ட் ஆல் த பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் அப்படின்னு தான் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் த பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் ஆர் 2, 5, 8 etc. Next question number 2. A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each rows contain 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. So already நம்ம example problemல பார்த்தோம் இல்லைங்களா, கேக்கு பாக்ஸ். ஸோ சேம் மெத்தட் இதுலேயும் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாடல் ப்ராப்ளம் தான். ஸோ ஒரு ஆள்கிட்ட 532 ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குது. அவர் வந்து ஒரு ரோக்கு 21 ஃப்ளவர் பார்ட்ஸ் அப்படின்னு அரேஞ்ச் பண்ண போகிறாரு. ஸோ அப்போ எத்தனை ரோ வந்து கம்ப்ளீட்டட் ரோவாக இருக்கும், அதே மாதிரி எத்தனை பார்ட்ஸ் வந்து மீதி ரிமைனிங் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் எடுத்து எழுதியாச்சு. நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 532. again நம்மளுக்கு தெரியும் by Euclid division lemma a is equal to bq plus r where 0 is less than or equal to r is less than mod b. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற total number of flower parts வந்து 532 which is equal to எத்தனை ரோஸாக நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா 21 ரோஸாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேம் ப்ரொசீஜர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 21 ரோஸு. ஸோ என்ன கொஷன் வரும் அப்படின்னா நம்ம இப்போ 21 ரேஞ்சில் தானே இருக்குது. ஸோ 21 ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 21 ஸ்கொயர்னால் நம்மளுக்கு தெரியும் 441. அதே மாதிரி 21 into 22 ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 21 into 25 டைம்ஸ். ஸோ 21 into 25 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு 525 கிடைக்கும் ப்ளஸ் ரிமைண்டர் 7. ஸோ இதுலேருந்து நம்ம கோஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு, ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ number of completed parts, number of completed rows எத்தனையா இருக்கும் அப்படின்னா 25 completed rows இருக்கும். then number of flower parts remaining, number of flower parts remaining எவ்வளோ இருக்கும்னா 7. ஸோ இங்கே நம்மளுக்கு டேபிள் தெரிஞ்சால் போதும், நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் சைடில் பண்ணி பார்த்து கூட நீங்கள் இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் இஸ் divisible by 2 அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ், நம்ம consecutive பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் சூஸ் பண்ண போகிறோம். consecutive நம்பர்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர். ஸோ அடுத்தடுத்த நம்பருக்கு நம்ம ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் போயிடலாம். let n, n plus 1 be 2 consecutive பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ். ஸோ ரெண்டு நம்பர் ஜென்ரலாக சூஸ் பண்ணியிருக்கிறோம் n, n plus 1. ஸோ let b is equal to 2. ஏன் b is equal to 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் எடுத்தோன்னா அது 2ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஸோ நம்மளுக்கு bயோட வேல்யூ தெரியும் 2. ஸோ by Euclid division lemma a is equal to bq plus r where 0 is less than or equal to r is less than mod b. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக நம்ம n போட்டிருக்கோம். தென் bயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ n is equal to 2q plus r where 0 is less than or equal to r is less than mod 2.
ஸோ நம்ம எடுக்கிற ரெண்டு நம்பர் n, n+1 இதில் ஒரு நம்பர் ஆட் நம்பராக இருக்கும், இன்னொரு நம்பர் ஈவன் நம்பராக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா அடுத்தடுத்த நம்பர்ன்றதுனால இப்போ சப்போஸ் n-க்கு 1 நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 1, 1 + 1 2, அப்போ 1, 2ன்னு ஆகிடும். இல்லை 2 சூஸ் பண்ணிங்கன்னா 2, 3. ஸோ ஒரு நம்பர் ஆட் நம்பராக இருக்கும், ஒரு நம்பர் ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வரும், ஈவன் நம்பர்னால் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரும். ஏன்னா இது 2ஆல் மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்னா ஒன்று 2q இருக்கும், ஆர் n is equal to 2q + 1 இருக்கும். ரிமைண்டருக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம் அண்ட் ரிமைண்டருக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதை ரெண்டு கேஸ் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு n is equal to 2q அப்படின்னா அது 2ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். So case 1, if n is equal to 2q, so n ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அது 2q, then n+1, ஏன்னா consecutive product of consecutive termsல ஃபைண்ட் பண்ணணும். ஸோ n+1 is equal to 2q + 1, அது ரெண்டுத்துக்கும் நம்ம ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஸோ n into n+1, ஸோ nக்கு பதிலாக 2q சப்ஸ்டியூட் பண்ணுறோம், n+1க்கு பதிலாக 2q + 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், then நார்மல் மல்டிப்ளிகேஷன் 2q into 2q, then 2q into 1. Then 2q into 2q is 4q square plus 2q. 4q square plus 2q. So இது ரெண்டுத்துலேருந்தும் காமனாக 2q வெளியே எடுக்கிறோம். So 2q plus 1. So n into n+1 is equal to 2m. ஏன்னா m is equal to q into 2q plus 1, where m is a positive number. So n into n+1 is divisible by 2. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் 2ஓட மல்டிப்பிளில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது 2ஆல் divisible ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட கேஸ் 1. நெக்ஸ்ட் நம்மளோட கேஸ் 2, n is equal to 2q plus 1, then n+1 ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 2q plus 1 plus 1, ஸோ 2q plus 2 ஆகிடும். இதுக்கு ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஸோ n into n+1. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து n is equal to 2qன்னு எடுத்தோம், இங்கே n is equal to 2q plus 1ன்னு எடுக்கிறோம். ஸோ nக்கு பதிலாக 2q plus 1 into n+1ஓட வேல்யூ 2q plus 2. ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 2q into 2q 4q square. So 2q into 1 2q, 2q into 2q is 4q, then 1 into 2 is 2. So 4q square, 4 plus 2 is 6q plus 2. So இது எல்லாத்துலேருந்தும் காமனாக 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2q square plus 3q plus 1 கிடைக்கும். ஸோ இந்த எல்லா டேர்மையும் நம்மளோட பீன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ p is equal to 2q square plus 3q plus 1. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நம்பரும் மல்டிபிள் ஆஃப் 2ல் இருக்குது. ஸோ அதுவும் கண்டிப்பாக 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ பியோட வேல்யூ என்னென்னா 2q square plus 3q plus 1 and p is positive. ஸோ n into n+1 is divisible by 2. ஏன்னா கிடைச்சிருக்கிற நம்பர் 2ஓட ப்ராடக்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive positive integers is divisible by 2.